ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதி பிஜிடிஆர்பி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஸ்டடி டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? டெட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் தாங்க இருக்குது. நாட்கள் ரொம்ப வேகமாகவே போய்ட்டுருக்குன்னு சொல்லலாம். இப்போ தான் பிஜிடிஆர்பி முடிச்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே டெட் எக்ஸாம் வந்துருச்சு. பட் ஆனால் என்னமோ எக்ஸாமுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமா அப்படிங்கிறத யோசித்தோம்னா கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாவே ஒரே கவலையாக இருக்குது. நீங்கள் எப்படி உங்கள் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போதைக்கு எடுத்து வச்ச நோட்ஸ் எல்லாம் தான் ரிவைஸ் பண்ணிகிட்ருக்கேன். தென் மேக்ஸ் மட்டும் அதை போட்டு பார்க்குறது. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஒரு பீஸ்ஃபுல்லான இடத்துல அமைதியான மைண்ட் செட்டோடு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம படிக்கணும்னு நினச்சா கூட பார்த்திங்கன்னா வீட்டில் சுச்சுவேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தாங்க நம்ம படிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போய் படிக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை வீட்டிலேருந்தே படிக்கிறவங்களா இருக்கலாம், செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களா இருக்கலாம், உமனாக இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பேபி வச்சுருக்கவங்களா இருக்கலாம், என்ன பண்ணாலும் என்னால் படிக்க முடியலைங்கிறவங்களும் சிலர் இருக்கலாம். ஏன் எவ்வளோ டைம் இருந்தாலும் அந்த டைம் நம்ம படிக்கிறதுக்கு ஒதுக்கும்போது அதுக்குன்னு ஏதோ ஒரு வேலை வந்துடும் இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நானும் இந்த நாள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம படிக்கலாம், என்ன தான் எல்லா நாளும் படிக்கலான்னு தான் சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு கொஞ்சம் டைம் தான் கிடைக்கும். பட் வீட்டில் இருக்கவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா? அப்படிங்கிறத ஒன்று யோசிக்கும்போது வீட்டில் எல்லாருமே என்ன சொன்னாங்க, சரி வீட்டிலே இருக்கோம். அதுவும் நம்ம தம்பி பிறந்ததுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்க. அந்த டைமில் இது வரைக்கும் அவன் பிறந்ததுக்கப்புறம் நாங்கள் எங்கேயுமே வெளியவே போனது கிடையாது. சரி வீட்டிலே இருக்கிற நீயும் படிக்கணும், தம்பியை பார்த்துக்கணும், வீட்டு வேலையை பார்க்கணும், இதை பற்றியே யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரர் என்ன சொன்னார்னா, நம்ம வெளியே போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானும் வெளியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுருந்தோம். எங்கே போனோம் அப்படின்னா கொல்லிமலை தாங்க. கொல்லிமலைக்கு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான அந்த குண்டூசி உழவுகளும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சரி எப்பயுமே ஒரே கான்சன்ட்ரேஷனோடு இருந்தாலுமே மைண்டே ரொம்ப ஹார்டாயிரும்னு சொல்லிவிட்டு நம்மளும் கொஞ்சம் நேரம் வெளியே போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியே கிளம்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா நல்ல வெயில் தான். நல்ல வெயிலில் நம்ம நார்மல் ஏரியாவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இருந்துச்சு. ஓகே, பட் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் வந்தாச்சுங்க. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு தம்பியை தூங்க வச்சு அந்த டயர்ட்லேயே தூங்கிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோட நைட் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா இந்த டைம் ஒரு 12-12:30 இருக்குங்க. நைட் ஸ்டடி படிக்கிறது தான். அது கொஞ்சம் நேரமாக சரி ஏதோ ஒன்று எடுத்து பார்த்தா தான் மனசு திருப்தியாக இருக்கும். இந்த நாளை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது மனசு தோண்டிக்கிட்டே இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழில் நான் எழுதி வச்சுருந்த நோட்ஸ் தான். இதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா வேணால் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எனக்கு புரியணுங்கிறதுக்காக நானாகவே எழுதிட்டது தான். முக்கியமான கொஷின்ஸ்லாமும் இருக்கலாம். ஓகேங்களா? தமிழ் பொறுத்த வரைக்கும் அதிகமாக இலக்கணம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. பட் சைட் பை சைடு நம்ம 6th to 10th ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டோம்னா தான் பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் இதுதான் டவுட் கேட்டிருந்தீங்க. 6th to 10th ஃபுல் புக்கு படிக்கணுமா? ஃபுல் புக்கு படிக்கணும்னா இதுக்கு முன்னாடி படித்து வச்சவங்களுக்கு அது ஓகே ஈஸியாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ன்னு சொல்லி இதை பார்த்தா நம்ம மைண்டுக்கே தோணும் இது வரலான்னு. அந்த மாதிரி இருக்கிறத நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் அந்த மாதிரி தான் தமிழில் இம்பார்ட்டன்ட் சொல்ல தமிழில் முடிஞ்சளவுக்கு எல்லாமே நான் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதை திருப்ப பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ படித்ததை ரிவைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் எல்லாமே பார்த்துட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து வைக்கிறதுல இது ஒரு ப்ரோஜனம் என்னென்னா இந்த எக்ஸாமுக்கு இல்லைனாலும் அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போயுமே நமக்கு அது கைவிடாது, நம்ம எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சி தான் நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிப்பேன் எப்பயுமே. நீங்கள் உங்களோட ஸ்டடி டைமில் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி படிச்சுட்ருக்கீங்க, உங்களோட ப்ரிப்பரேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இல்லை நீங்கள் முடிச்சிடுவீங்களா, எப்படி எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்கிறத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.